தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயை நேரில் சந்திக்க சென்னை வந்த பிரசாந்த் கிஷோர் சென்னையில் உள்ள விஜய் வீட்டில் சந்தித்து வரும் 2026 சட்டசபை தேர்தல் குறித்தும் தற்போதைய தமிழக அரசியல் நிலவரம் குறித்தும் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக பிரசாந்த் கிஷோரிடம் ஆலோசனை நடத்தியுள்ளார் விஜய். இந்த சந்திப்பில் விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் தெரிவித்த பல முக்கிய விஷயங்கள் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. தமிழகத்தில் புதிதாக தமிழக வெற்றி கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்கியுள்ள நடிகர் விஜய் 2026 தமிழகத்தில் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க உள்ளார். இதனையடுத்து தமிழக வெற்றி கழகத்தில் சமீபத்தில் இணைந்த ஆதவ் அர்ஜுனாவுடன் ஆலோசனை நடத்திய பிரசாந்த் கிஷோர் அடுத்து புஷி ஆனந்த் மற்றும் விஜயின் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கிய சாமி ஆகியோருடன் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனை நடத்தினார். இந்நிலையில் நடிகர் விஜய் வீட்டில் சுமார் 2 மணி நேரம் நடந்த விஜய் பிரசாந்த் கிஷோர் ஆலோசனையில் அதில் 1 மணி நேரம் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பற்றி தான் அதிக அளவு ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளது. அதாவது விஜய் புதிதாக கட்சி தொடங்கிய பின் மக்கள் மத்தியில் எந்த மாதிரியான எதிர்பார்ப்பு உள்ளது, மேலும் 2026 சட்டசபை தேர்தலுக்கு 1 வருடமே இருக்கும் நிலையில் இந்த 1 வருடத்தில் என்னென்ன மாற்றங்கள் செய்ய வேண்டும் என்கிற ஆலோசனையை பிரசாந்த் கிஷோரின் ஆலோசனை நடத்திய விஜய் எதிர்பார்க்காத பல விஷயங்களை பிரசாந்த் கிஷோர் தெரிவித்து இருப்பதாக கூறப்படுகிறது. அதில் திமுகவுக்கு மாற்றாக தமிழக வெற்றி கழகத்தை மக்கள் இதுவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்கிற அதிர்ச்சியூட்டும் தகவலை விஜயிடம் தெரிவித்த பிரசாந்த் கிஷோர் அதிமுகவில் ஏற்பட்டுள்ள உட்கட்சி பிளவால் அக்கட்சி இருக்கிற இடம் இல்லாமல் கரைந்து கொண்டிருக்கும் காரணத்தையும் விஜயிடம் விளக்கியுள்ளார் பிரசாந்த் கிஷோர். அதாவது தமிழகத்தில் 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பின்பு பாஜக தலைவர் அண்ணாமலை தொடர்ந்து திமுகவின் மக்கள் விரோத செயல்பாடுகள், குறிப்பாக கலைஞரின் புகழை பரப்புவதற்காகவும் ஆடம்பரமாக திமுக கட்சி நிகழ்ச்சிகளை நடத்துவதற்காகவும் மக்களின் வரி பணத்தை செலவு செய்வது போன்றவைகளை கடுமையாக எதிர்த்து அரசியல் செய்து வருவது குறித்தெல்லாம் விரிவாக எடுத்து கூறியுள்ளார். தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்று அண்ணாமலை தான், குறிப்பாக திமுகவை எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய தகுதியான ஒரே தலைவர் அண்ணாமலை தான் என மக்களின் மனநிலையில் பதிந்து விட்டதாகவும் திமுக எதிர்ப்பு வாக்குகள் அண்ணாமலையை நோக்கி திரும்பி உள்ளதாகவும் இதனால் தமிழக அரசியல் களத்தை திமுக பாஜக என்கிற ஒரு சூழலை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை உருவாக்கிவிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் தமிழக வெற்றி கழகம் பெரியாரை தூக்கி பிடிக்க தொடங்கியதுமே திமுக எதிர்ப்பு ஓட்டு தமிழக வெற்றி கழகம் பக்கம் வருவதற்கு வாய்ப்பு இல்லாமல் சென்று விட்டதையும் பிரசாந்த் கிஷோர் விஜயிடம் தெளிவாக தெரிவித்துள்ளார். காரணம், திமுக எதிர்ப்பு நிலையில் இருப்பவர்கள் பெரியார் கொள்கையையும் எதிர்க்க கூடியவராக இருப்பார்கள் என்றும் அதனால்தான் தமிழகத்தின் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா பெரியார் கொள்கையை தூக்கி பிடிக்காமல் அரசியல் செய்து வந்தார் என்றும் அந்த வகையில் தமிழக வெற்றி கழகம் திமுகவிற்கு எதிராக வலுவான அரசியல் கட்சியாக மாற வேண்டும் என்றால் அதற்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது அண்ணாமலை தான் என்கிற தகவலை விஜயிடம் பிரசாந்த் கிஷோர் பகிர்ந்து கொண்டுள்ளார். தமிழகத்தில் தற்போது திமுக ஆதரவு வாக்குகளைத்தான் தமிழக வெற்றி கழகத்தால் பிரிக்க முடியும். மேலும் திமுக கூட்டணியில் இருக்கும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரிகள் கட்சிகளை தமிழக வெற்றி கழக கூட்டணிக்கு கொண்டு வருவதன் மூலம் திமுகவுக்கு செல்லும் வாக்குகளைத்தான் பிரித்து திமுகவை பலவீனப்படுத்த முடியுமே தவிர திமுக வர்சஸ் பாஜக என்கிற அரசியல் களத்தை திமுக வர்சஸ் தாவேகா என தற்போதைக்கு குறிப்பாக வரும் தேர்தலில் மாற்ற முடியாது என்றும் தெரிவித்து உள்ளார். அந்த வகையில் 2026 சட்டசபை தேர்தல் திமுக வர்சஸ் பாஜக என்பதை நோக்கித்தான் நகர்கிறது என்றும் அந்த வகையில் திமுகவுக்கு மட்டுமில்லை தமிழக வெற்றி கழகத்திற்கும் மிகப்பெரிய சவாலாக இருக்க போவது தேசிய கட்சியான பாஜகவின் மாநில தலைவர் அண்ணாமலை தான் என விஜய்க்கு பிரசாந்த் கிஷோர் விரிவாக எடுத்து கூறியதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் குஜராத் மாநிலத்தில் முதலமைச்சராக வெற்றி பெறுவதற்கும் தமிழகத்தில் 2021 திமுக கூட்டணி வெற்றி பெற்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் முதல்வராக
வருவதற்கும் தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்த பிரசாந்த் கிஷோர் பாஜக மற்றும் திமுக ஆகிய அரசியல் கட்சிகளிடம் பல நூறு கோடிகளை வாங்கியதாலும் அந்த இரு கட்சிகளுக்கு தேர்தல் நேரத்தில் தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்த போது ஏற்பட்டுள்ள நட்புறவு காரணமாக பாஜக மற்றும் திமுகவுக்கு ஆதரவாகவும் தமிழக வெற்றி கழகத்திற்கு மறைமுகமாக எதிரான மனநிலையில் இருந்து பிரசாந்த் கிஷோர் எதிர்மறையான கருத்துக்களை தன்னிடம் தெரிவித்து உள்ளாரா என்பதையும் நடிகர் விஜய் மனதில் வைத்து செயல்பட வேண்டியது அவசியமாகும் என்று அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் தாவைக்க ஆதரவாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர். நேயர்களே, மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.